ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மிக சிறந்த வெற்றியாளர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். வெற்றியாளர்கள் நிறைய பேரை எடுத்துக்கோங்க. எல்லாருமே சொல்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன், அதனால தான் எனக்கு வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நியாயம்தான். ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கு முதல்ல முயற்சி முக்கியம். அந்த முயற்சிக்கு அதற்கேற்ற பயிற்சி அவசியம் இல்லையா? இந்த மாதிரி முயற்சி எடுத்து அதற்கான பயிற்சி எடுத்து முன்னேறியவர்கள் நிறைய பேர். வெற்றியாளர்கள் எல்லாருமே இன்னொன்று சொல்லுவாங்க, நான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணேன், நான் உடற்பயிற்சி கொஞ்சம் நேரம் செஞ்சேன், மனசுக்கு அமைதியாக ஏதாவது சில இதுகள் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றில் கொஞ்சம் சில நிமிடங்களாவது ஒரு அதில் மைண்டை செலுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குமா, அடுத்து வேகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரேடியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுமா மைண்டு. ஸோ சில நிமிடங்களாவது அவங்களுக்குன்ட்டு ஏதாவது பிடிச்சதுகளில் நாட்டம் செலுத்துவார்களாம். ஒரு சர்வே சொல்லுது, சோர்வாக நம்ம இருக்கும்போதும் மனசு சங்கடப்படும் போதும் உடல் ரீதியாக நம்மளுக்கு முடியாமல் இருக்கும்போதும் நமக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. நீங்களும் மியூசிக்லாம் கேட்டு பாருங்கள், புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போது நம்ம டாபிக்கு வருவோம். வெற்றியாளர்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி முயற்சி அதற்கேற்ற பயிற்சி அவசியம் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு தெலுங்கானாவில், அவள் பேர் தும்மலா. அந்த பொண்ணு 2020 நீட் எக்ஸாமில் 720க்கு 715 மார்க் எடுத்து 99.99% எடுத்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணோட பேட்டியில் என்ன சொல்லுதுன்னா, அதற்கான முயற்சி ரொம்ப போட்டுச்சான். அதாவது நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே அவள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாலாம். நிறைய தடவை அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு ட்ரை பண்ணி பார்த்து, அவளே எக்ஸாம் எழுதி பார்த்து நிறையா சொல்லியிருக்கா அவளோட பேட்டியில். அவங்க அப்பா ஒரு கார்டியாலஜிஸ்டான், அவங்க அம்மா ஒரு டிஜிஓவான். 2 பேருக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண டைமே இருக்காதான். அவங்க 2 பேரும் டோட்டலி பிஸியாக. இந்த பொண்ணே தன்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு முயற்சி எடுத்து இவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்து முன்னேறியிருக்கா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இந்த மாதிரி 99.99% எடுத்ததுனால இந்தியாவில் பெரிய இன்ஸ்டியூஷனான எய்ம்ஸ், அதில் டெல்லியில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவளை வேலைக்கு சேர்ந்ததாக சொல்லியிருக்கா அந்த பொண்ணு. சரி, இந்த பொண்ணோட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி தெரியாத பொண்ணோட கதையை உங்களுக்கு சொல்கிறத விட தெரிஞ்ச பர்சனை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் அதில் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு வெற்றியாளர் அப்படின்ற முறையில் அவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட சூப்பர் ஸ்டார் தான். நம்மளோட சூப்பர் ஸ்டார் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் அவர் ஒரு வெற்றியாளர் அப்படின்ற வகையில் நான் சொல்கிறேன். அதாவது அவர் சிவாஜி ராவ் அப்படின்ற இயற்பெயர் அவரோடது. அதுதான். அதில் அந்த பேரோட அவர் பஸ் கண்டக்டராக இருந்திருக்கிறாரு பெங்களூரில். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அவர் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தமிழகத்துக்கு வந்தார். தமிழகத்துக்கு அவரோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு முயற்சி எடுத்து அதற்கான பயிற்சியிலும் ஈடுபட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியாளராக நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. அப்படின்னா அவர் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கணும் சொல்லுங்கள். 2007 வெளிவந்த சிவாஜி திரைப்படத்துக்கு சம்பளமாக 26 கோடி ரூபாய் வாங்கியிருக்கதா செய்திகள் நமக்கு சொல்லுது. ஆசியாவிலேயே ஜாக்கி சான் அவர்கள் தான் நிறைய சம்பளம் வாங்கின நடிகர். அவருக்கு அடுத்தபடியாக நம்ம ரஜினி சார் வாங்கியிருக்கிறாரு. அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும் சொல்லுங்கள். இன்னொன்று, அவர் ஆன்மீக சிந்தனை உள்ளவர், தியானம் பண்ணுவார். அவருக்கு பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ராகவேந்திரா சுவாமிகளும் தான் அப்படின்னு அவரோட பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ அடிக்கடி ராகவேந்திரர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, இமயமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. மனசை அமைதியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தியானம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு வெற்றியாளர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க, மனசை அமைதியாக வச்சுக்கணுமா, கவனத்தை சிதறடிக்காமல் இருக்கிறதுக்காக அவர் தியானம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாரு, ஆன்மீகத்திலையும் நாட்டம் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அவரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வெற்றியை அவருக்கு கொடுத்துருக்கு.
வெற்றியை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அவரோட முயற்சியும் பயிற்சியும் தான் காரணம் அப்படின்றது நம்மளுக்கு அவரோட கதையிலேருந்து தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் வெற்றியாளர் அப்படின்ற முறையில் இதை நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வெற்றியாளரோட கதையோட சந்திக்கலாம். பை. அன்புடன் சாய்.